கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஒரு 3 விதமான ஒரு பெரிய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஒன்றுக்கு பதில் இன்னொன்றை நாம் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அன்புக்கு பதில் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அதுபோல விசுவாசத்துக்கு பதில் நம்பிக்கையும் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை குறிக்கும். விசுவாசம் என்பது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவதை குறிக்கும். நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை குறிக்கும். இன்னொரு எளிமையா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவர் உங்களிடத்துல வந்து, தேவன் என்னை எப்படியாவது ரட்சித்து விடுவார், நான் எப்படியாவது ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் விசுவாசிக்கிறாரா இல்லையா? ஏன் விசுவாசிக்கல? அது அவர் விசுவாசிக்கலைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா இனிமேதான் தேவன் ரட்சிப்பை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? ரட்சிப்பு கொடுக்கப்பட்டாச்சு. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்தான் அதை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவன் என்னை ரட்சிப்பார், நான் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அதுல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வாய் மொழியிலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவர்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதே போலதான் தேவன் எனக்கு சுகம் தருவார், நான் எப்படியாவது சுகத்தை என்ன செஞ்சிருவேன்? பெற்றுக்கொள்வேன். அவர் எனக்கு விடுதலையை தருவார், எப்படியாவது விடுதலை நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். எப்படியாவது என் பாவத்தை நான் என்ன செஞ்சிருவேன்? மேற்கொண்டுருவேன் அப்படின்னா அந்த வாய்மொழியிலேயே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நம்பிக்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கையில் ஒரு பைபிளை நான் கொடுத்துட்டேன், உங்கள் கையில் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது இந்த பைபிளை எனக்கு தருவீங்கன்னு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்? அதில் பைபிளை உங்கள் கையில் என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். அப்படிதான் தேவனும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நின்று கொண்டிருக்கிறார். எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஏற்கனவே சுகம் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது நிறைய பேர் சொல்வாங்க, இது ஆவிக்குரிய சுகம், சரீரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கு நோய் எப்படி வந்தது தெரியுமா? ஆவியில மரித்த நிலைமையை ஆதாம் பெற்று கொண்டதினால், பாவத்திற்கு அடிமையாக மாறியதினால் அங்க பாவம், மரணம், நோய்ங்கிற ஒரு விதி என்ன செய்யப்பட்டது? இயக்கப்பட்டது. அவர் மரித்து போகும்படி தேவன் என்ன செய்யல? படைக்கல. முதல் மனுஷன் ஆதாம், அவருடைய ஆயுசு நாள் எவ்வளவு தெரியுமா? 900க்கு மேல. ஏன் சொன்னா அந்த சரீரம் அப்படி படைக்கப்படல. அங்க உள்ள அந்த மரணத்தை அங்க சிந்தனை ஏற்றுக்கொண்டு அந்த சரீரத்துக்கு மரணம் வருகிறதற்கு அத்தனை வருடங்கள் சாத்தானுக்கு எடுத்தது. அந்த பாவத்தின் மூலமாக தான் அந்த நோய் உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது? வந்தது. இப்போ ரிவர்ஸ்ல ஆவியில என்ன செய்யப்பட்டாச்சு? புதுப்பிக்கப்பட்டாச்சு. புதுப்பிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றதை விட புதிய ஆவியை என்ன செஞ்சிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். அதில் பாவத்தின் சுவடு இல்லை. தேவ சாயலை பெற்றிருக்கிறோம்.
தேவ வாழ்வை பெற்றிருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நீங்க சிந்தனையில கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜீவன் வழி என்ன செய்யும்? வெளிப்படும். ஆவிக்குரிய விடுதலை தான், ஆனா அது சரீரத்துல வெளிப்படும். ஏன்னா ஜீவன் இந்த உலகத்துல செயல்படுகிறதுக்காக தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு சுகம் தருவார், நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்முடைய வாய் மொழியே எனக்கு விசுவாசம் இல்லைங்கிறது அது என்ன செய்யுது? காண்பிக்கிறது. அது விசுவாசம் இல்லை, அது நம்பிக்கை. நான் எப்படியாவது பரிசுத்தமாக மாறுவேன், பரிசுத்தமான வாழ்வை நான் வாழுவேன், பரிசுத்தத்தை என் செயல்ல நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னாலும் அது என்னதில்லை? விசுவாசம் இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே யாரு? இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ரொம்ப அழகான வசனம். நமக்கு ஏதோ கொஞ்சம் பரிசுத்தத்தை அவர் என்ன செய்யல? தரல. இயேசு கிறிஸ்துவே நமது பரிசுத்தமாக இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தத்துல என்ன குறை இருக்க முடியும்? இல்லையா? இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீட்பாக இருக்கிறார், அவரே நமது நீதியாக இருக்கிறார். நான் பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன்னா அது நம்பிக்கை, அது விசுவாசம் இல்லைன்னா வசனம் அப்படி சொல்லல. கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் எப்படியாவது ஜெயம் கொள்ளுவேன், நான் எப்படியாவது இதுல நான் பார்த்துருவேன், நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் விசுவாசம் இல்லை, அதுவும் நம்பிக்கை. ஏன் தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். அந்த வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லி சத்தியம் என்ன செய்யுது? சொல்லுது. இது நீங்க உணர வேண்டிய அவசியம் இல்லை, உங்க கண்ணால பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பார்வையின்படி நாம என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அந்த ஓட்டத்தை ஓடி அந்த வெற்றியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை ஜெயித்து விட்டோம்னு சொல்றாரு, நாம என்ன சொல்றோம்? நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன். அப்போ அதுக்கு பேர் என்னதில்லை? விசுவாசம் இல்லை, அது நம்பிக்கை. அதனாலதான் அந்த நம்பிக்கையிலே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.